இயேசு சிலுவையில் மரித்தார். அவர் மரித்த பின்பு யோசேப்பு என்னும் ஆலோசனைக்காரர் பிலாத்துவினிடத்திலே போய் அவருடைய சரீரத்தை கேட்டபோது அவனும் அதற்கு உத்தரவு அருளினார். அந்த யோசேப்பு யார் என்று சொன்னால், அவன் அரிமத்தியா ஒரு ஆணாக இருந்தான். அவன் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக காத்திருந்தான். அவன் யூதருடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்காதவனாக இருந்தான். அவனிடத்தில் ஒரு புதிய கல்லறை இருந்தது. அந்த கல்லறையை இயேசுவுக்கு கொடுத்து அந்த இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணினார்கள். அது பிற்பாடு அந்த கல்லறையிலே ஒரு கல்லை வைத்து மூடினார்கள். பிலாத்துவும் இயேசுவை பார்த்து சொன்னார், அவர் யூதருக்கு ராஜா என்று சொன்னார். அப்படியா யூதருக்கு ராஜாவாகிய அவரை புதிய கல்லறையிலே வைத்து அடக்கம் செய்தார்கள். அந்த யோசேப்பை போல் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் புதிய புதிய காரியங்களை கர்த்தருக்காக கொடுத்து கர்த்தருடைய வருகையிலே நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.